இன்றைய தியான பகுதியில் மீண்டும் உங்களுடன் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய சில காரியங்களில் முதலாவது, கர்த்தரிடத்தில் நம்முடைய நியாயத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் விரக்திக்கு தங்களை ஒப்புக்கொடாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து தங்கள் விண்ணப்பங்களை நன்றியுடன் கூடிய ஜபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும், அப்பொழுது தேவ சமாதானத்தை நம் இருதயங்களில் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, நாம் செய்யும் எல்லா காரியங்களும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவதாக, நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவரே நிலையான வெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடியவராக, நம்முடைய திட்டங்கள் அனைத்தையும் நம்பிக்கையும் நிறைவேற்றக்கூடியவராக, நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவதாக காணப்படுகிறார். இன்று ஒரு விஷயம், நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய நியாயங்களையும் நம்முடைய வழிகளையும் நம்முடைய செய்கைகளையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது புத்தி கெட்டாத சமாதானத்தை நம் வாழ்க்கையில் கட்டளிட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். God bless you.